உங்களை கவர்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா யாரை சொல்வீங்க? தளபதி விஜய். தளபதி விஜய் தான். விஜய். திருமாவளவன். அண்ணாமலை. விஜய். ஐ ஹோப் விஜய் வந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆளுமையா இருக்கக்கூடியது திருமாவளவன் தான். அவர் சீஃப் மினிஸ்டர். சீமான். ஸ்டாலின் ஓகே. எடப்பாடி. ஸ்டாலின். 2024ஆம் ஆண்டுல உங்களை கவர்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா யாரை சொல்வீங்க? திருமாவளவன் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிகாஸ் த வே ஹி ஹேண்டில்ஸ் பீப்புள், அந்த கட்சியை வந்து எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. பட் ரைட் now இப்போ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு பொறுமையாக இந்த ஒட்டுமொத்த அந்த பார்ட்டியும் அவர் கண்ட்ரோல் பண்ணி போகிறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஆளுமையா இருக்கக்கூடியது திருமாவளவன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு அவர் எத்தனையோ தலித் அமைப்புகள்லாம் வந்துச்சு. வைபாடு சொன்னால் ஒரு சீட்டு திமுக திமுக வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா பூவை மூர்த்தின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ஆரம்பத்தில் தலித்துன்னு தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அனைத்து மக்களுக்கான ஒரு இயக்கமாக மாற்றிருக்காரு. அதே போல் அவருடைய ஒரு ப்ரொஃபஸர் பேஸில் வந்து பல விஷயங்களை வந்து கொண்டு போகிறாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆப்வியஸ்லி ஸ்டாலின். ஓகே. அண்ட் திருமாவளவன். ஓகே. வை? ஏன்னா நல்லா இருக்கு. அவங்க பண்ணுறது எல்லாமே மக்களுக்காக பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு. இது வரலாம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 10 இயர்ஸா. ஓகே. அதனால் மக்களுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் சீஃப் மினிஸ்டர். ஓகே. அவங்க நிறைய நல்ல ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகே. எல்ஜிபிடிக்யூக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை ஐ லைக் 2024ல் உங்களை கவர்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா யாரை சொல்வீங்க? சீமான் யங்ஸ்டரை கவர் பண்ற மாதிரி பேசினாரு. ஓகே. புது அரசியல்வாதி பேசினாக்கா அது மன கவர்ந்தவன்னு சொல்லலாம். பழைய அரசியல்வாதி பேசினாங்கனாக்கா அவங்க சொன்னதே தான் சொல்கிறாங்க. அர்ச்சமாவே தான் திருப்பி அரைக்கிறாங்க. ஆனால் எதுவும் மன கவர்ற மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்களே. புது அரசியல்வாதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் ஓகே. தளபதி விஜய். பிகாஸ் அவர் அப்போ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அவர் நியூவாக அரசியலுக்கு வந்ததால் இன்னும் அவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்து. இப்போது ரீசெண்டாக வந்திருக்காருல தளபதி விஜய் தான். அவர் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக என்னென்னலாம் பண்ணுவார்ன்ட்டு. புதுசாக வராருல, அதனால் அவர் கண்டிப்பாக நம்ம தான் வருவார். அண்ணாமலை விஜய். ஏன்னா அவங்க வந்து ட்ரூவாக பேசுகிறதெல்லாம் ட்ரூவாக இருக்குது. ஓகே. ஆக்டிவாக இருக்காங்க. மக்களுக்கு செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நல்ல ஆட்சி நடத்தினாரு. யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல. கரண்ட் பில் ஏற்றலை, வரி ஏற்றலை. ஏழைங்களுடைய இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு அம்மா மாதிரி. அண்ணாமலை in Tamil Nadu. He's educated, traveled a lot, he knows everything. Okay. Systematic, he knows about the government rule. He's not a corrupt officer. So it's Annamalai. ஸ்டாலின் ஏன்? அனுபவசாலி, மிசாவை கடந்து வந்தவர், மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவர். விஜய் இப்போதைக்கு நான் அந்த மாநாடு 1-2 பார்த்துருக்கேன், அது மட்டும் தான். கம்பேரிட்டிவ்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ ஸ்டாலின் சார், திருமா சார், இபிஎஸ் சார், சீமான் சார் அண்ட் விஜய் சார். First for Stalin sir. Next வந்து திருமா, as I told you. Third is I hope Vijay, because he has the youngsters behind him. So கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங் லீடராக வருவார் நினைக்கிறேன். Number 4 is for Seeman. Last is CPS. திருமாவளவன் தான் நான் முதன்மைப்படுத்துவேன் முதல்ல. 2வது ஸ்டாலினை வந்து முதன்மைப்படுத்துவேன். 3வது வந்து சீமானை முதன்மைப்படுத்துவேன். 4வது விஜய் வந்திருக்காரு. முதன்மைப்படுத்துகிற அளவில் ஒன்றும் இல்லை. இபிஎஸ் ஒன்று ஒரு ஆரோக்கியம், ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட பேசக்கூடிய அளவில் இல்லாமல் எதிர்கட்சி அளவில் வந்து மக்களுக்கான பணி செய்கிறத விட்டுட்டு திமுக திமுக எதிர்க்கணுன்ற போக்கில் தான் போயிட்டு இருக்காரு. திருமாவளவனுக்கு கொடுப்பேன். ஏன்னா இவர் தனிச்சு வராரு இல்லைங்களா. ஸ்டாலினுக்கு ஒரு பேக்ரவுண்டு இருக்குது, ஒரு அரசியல் பின்னணி. ஆனால் திருமாவளவனுக்கு அரசியல் பின்னணி இல்லை. செகண்ட் பிளேஸ் ஸ்டாலின். தேர்ட் பிளேஸில் எனக்கு தெரிஞ்சு யாரும் தெரியல. திருமாவளவன் சார் அவருக்கு ஃபர்ஸ்ட் தருவேன். சீமானுக்கு லாஸ்ட் தருவேன். இதுன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் சார் சொன்னீங்க. ஆமாம். அண்ட் ஏன் நம்பர் 1 வரும்போது திருமா சார் வைக்கிறீங்க? பிகாஸ் ஹீஸ் ஃபைட்டிங் ஃபார் அ பிகர் காஸ். 2வது சீஃப் மினிஸ்டர். அவர் சீஃப் மினிஸ்டர். எங்கள் விஜய் படம் பிடிக்கும், ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் வைஸ் எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ விஜய் சார். இபிஎஸ் 4, சீமான் 5. 5 பேரில் விஜய்க்கு முதலிடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் அவருக்கு முதலிடம் கொடுக்குறேன். 2வது இடத்துக்கு இப்போ தான் நம்ம முதல் சிஎம் இருக்கிறாருல. 3வது இடத்துல ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஐடியாவே கிடையாது. இபிஎஸ்க்கு கொடுக்கலாம். 5வது இடம். ஆமாம், அவருக்கு கொடுக்கலாம். இப்போ அவர் வந்து அம்மா இருக்கும்போது அவங்களுடைய இடத்த வந்து பிடிச்சி வந்தார். ரூலிங்கில் இருக்கும்போது அவர் சிஎம் வந்தார். ஏதோ அப்படியே ஓட்டியிருந்தார். இப்போ புதுசாக அவர் எடுத்துகிட்டு வரும்போது அவர் எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. ஃபஸ்ட்டு ஸ்டாலின், 2வது இபிஎஸ். சமூக சேவை செய்கிறதுக்குன்னே வந்திருக்கிறார் என்னுடைய பார்வையில். ஓகே. அதனால 2வது இபிஎஸ். ஆமாம். 3வது சீமான்.
கொஞ்சம் எழுச்சியாக பேசுகிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு முயற்சியாக இருப்பான்னு தெரியாது. 4வது விஜயை தான் வைக்கணும். இளைய தளபதியாக இருக்கார், இன்னும் அரசியலுக்கு புதுசாக இருக்கார். இன்னும் அவங்கள மாதிரி நிறைய ஆளோட பழகி எல்லாம் இது பண்ணி வரணும்னு என்னுடைய ஆசை. அப்ப 5வது திருமாவளவன் சார். அவர் தான் 5வது எப்போவுமே. நான் எப்போவுமே 5வது ஆள் தான் அவர். 5வதுனா கடைசியா? ஆமாம், அவர் சுண்டு விரல் தான். ஏன்னா அவர் வந்து போகாத கட்சியே இல்லை, போகாத தலைவரை பார்க்காத ஆளே இல்லை. குமரி முதல் இமயம் வரைக்கும் எல்லா தலைவரையும் போய் பார்த்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே போயிட்டு பார்த்துட்டு வருவார். ஸ்டாலின், தென் வந்து இபிஎஸ் கொடுக்கலாம், தென் நெக்ஸ்ட்டு தளபதி விஜய் கொடுக்கலாம், சீமான் திருமாவளவன். ஓகே. விஜய் தான் நம்பர் 1. நம்பர் 2 வந்து சீமானுக்கு கொடு. கொஞ்சம் கரெக்டாக பேசுவார், ஆனால் ஒரு சிலதை கொஞ்சம் இப்போது விஜயை எதிர்த்து பேசும்போது ஒரு மாதிரி. 3 வந்து திருமாவளவனுக்கு கொடுக்கும். அவர் வந்து எல்லாருமே சமம்னு பார்ப்பாரு, அதனால் அவருக்கு கொடுக்கும். நம்பர் 4 வேணால் ஸ்டாலின் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் இபிஎஸ் கொடுக்கலாம். முதல்ல ஸ்டாலின், ஓகே. 2வது அதுக்கப்புறம் யாருமே இல்லை. ஏன்? யாருமே இல்லை, மனசில் தோணலை, தகுதியானவங்க யாருமே இல்ல. யாருமே கிடையாது. அடுத்த எலெக்ஷன்னு அவரு சொல்கிறாரு 200க்கு 200ன்னு, 234க்கு 234 வரும். உண்மையாக வரும், வருமா? 100% வரும். சீமான், இபிஎஸ், ஸ்டாலின், திருமாவளவன், விஜய். விஜய் நம்பர் 1, சீமான் நம்பர் 2, ஏன் சீமான்? அது என்னன்னு தெரியல, அவங்க பேசுகிற இது ஃப்ளோ நல்லா இருக்கும் கேட்க. ஸ்டாலின் நம்பர் 3, பேலன்ஸ் 4, 5 வந்து இபிஎஸ் அண்ட் தென் பேலன்ஸ் அவங்க. இபிஎஸ் அண்ட் திருமாவளவன். ஃபஸ்ட்டு திருமாவளவன். ஏன்? லைக் இது வந்து என்னென்னா அவருக்கு இருக்க நாலேஜ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அண்ட் அரசியல் அவர் வச்சுருக்க ஆர்வம் அண்ட் அம்பேத்கர் மேலே அவர் வச்சுருக்க பற்று எல்லாமே சேர்த்து ஹீ நீட் சம் குட் பொசிஷன். பட் வந்து சரியான இப்போது ஜெயலலிதாவுக்கு இருந்த மாதிரியோ இல்லை கலைஞருக்கு இருந்த மாதிரியோ ஒரு சரியான ஒரு அமைப்பு இல்லாததுனால தான் திருமாவளவனால் அவங்க அளவுக்கு ரீச் ஆக முடியலங்கிறது ஒரு பெரிய கருத்து. ஸோ இந்த 5 பேரில் கம்பேரிட்டிவ்லி வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டு உதயநிதி பேர் சொன்னேன்னா, கம்பேர் கூட பண்ண முடியாது திருமாவளவனோட. இப்போ கூட டிஎம்கேவோட தான் கூட்டணி போட்டிருக்காங்க. அதுவுமே வந்து அவங்க வந்து ஒரு பிளேஸுக்காக ஏங்குறாங்க, மற்றபடி பை நாலேஜ் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னது வந்து உதயநிதி ஸ்டாலின். ஆனா ஒரு அரசியல் ஆளுமையா நம்பர் 1ல இருக்க வேண்டியவங்க திருமாவளவன். அவருக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்பர் 2ல யாரு? நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 5 சீமான். ஓகே. ஏன் நம்பர் 5 சீமான்னா அவர் ஒரு தடவையும் படித்தவங்களை நிறுத்துறாரு. பட் அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைக் லாயர்ஸ் அண்ட் பெரிய பெரிய படித்தவங்க தான் அவங்க தொகுதியில் எல்லாருமே இருப்பாங்க. பட் அதே ஆளுங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இழந்து அண்ட் அவங்களோட ஒரு கெரியர் பார்த்து இழந்து தான் அவங்க இருப்பாங்க. பட் ஆனால் அவர் பேச்சு திறமை மட்டும்தான் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. லைக் அவங்கள நம்பி வரவங்களுக்கு அவர் எதுவும் பண்ணல. ஸோ அதனால் அவர் இடையில 3 and 4 பேலன்ஸ் இருக்கு. இபிஎஸ் அண்ட் உதயநிதி, இபிஎஸ். யாருக்கு 3rd place கொடுப்பீங்க, யாருக்கு 4th place கொடுப்பீங்க? we can give உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா ஸ்டாலினோட பேக்கப் இருக்கிறதுனால உதயநிதி.